நம்ம தென்காசி மாவட்டத்துல வித்தியாசமான ஒரு ரயில் பாதை இருக்கு தெரியுமா? அதாவது மலைக்குள்ள, குகைக்குள்ள அப்படியே உள்ள ஓடி, ஓடி, ஓடி வரக்கூடிய ஒரு ரயில் பாதை இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, 1873ல இந்த ரயில் பாதைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. அப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த ரயில் பாதைய அமைக்கணும்னா, அதுவும் அந்த மலை பகுதிக்குள்ள அமைக்கணும் அப்படின்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றான். அதனால என்ன பண்ணா, வெள்ளி காசுகள் எல்லாம் கொண்டு போய் அப்படியே மலைக்குள்ள வந்து கொட்டிருந்தாங்க. கொட்டுன உடனே நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வெள்ளி காசுகள் நிறைய மலைக்குள்ள கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் எல்லாம் ஓடி போய் அந்த வெள்ளி காசை போய் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அது எல்லா இடமே சுத்தமாயிருது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதாவது இன்னைக்கு வந்து இதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா கூட ஒரு பெரிய தொகை கேட்பாங்க. ஆனா அன்னைக்கு ஆங்கிலேயர் வந்து வெள்ளிக்காசை போட்டு இந்த இடத்த பூரா சுத்தப்படுத்தி அந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த அந்த புடலூர் செங்கோட்டை அந்த ரயில் பாதைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, எல்லா ரயில் பாதையுமே இந்திய ரயில்வே நிர்வாகம் மட்டும் தான் செஞ்சிருக்கும். ஆனா இது மட்டும் தான் தனியாருடைய பங்களிப்போட செஞ்சது. 30,00,000 அதுக்கான எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அந்த எஸ்டிமேட் போர்ட்டல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,00,000 இந்திய ரயில்வே துறை கொடுத்திருக்கு. அதுல வந்து ஒரு 7,00,000 திருவாங்கூர் மகாராஜா கொடுத்திருக்காரு. அதுல மீதி ஒரு 6,00,000 திருவாங்கூர் மகாராஜால இருக்கக்கூடிய திவான் ராமையர் வந்து இந்த ரூபா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சுதான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான வேலை. ஏன்னா நிறைய குகை அமைக்கணும். ஏன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள கூடி ரயிலை கொண்டு போகணும். அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாலங்கள் அமைக்கணும். அந்த பாலங்கள் வழியே அந்த ரயிலை கொண்டு போகணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இதற்கான பொருள்களை கொண்டு போகணும். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு 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 கிட்டத்தட்ட அதை உருவாக்கி கரெக்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1901ல ரயில் பாதையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரயில் பாதை விட்டோன்னே எல்லாருக்குமே சந்தோஷம். ரயில் பாதை ஓட ஆரம்பிச்ச உடனே. ஆனா முதல்ல குட்ஸ் தான் விட்டுருக்காங்க. அப்ப இந்த ரயில் பெட்டிகள்லாம் கொண்டு வரணும். பயணிகளோட ரயில் பெட்டிகள்லாம் இதுக்கு கொண்டு வரணும். அப்ப ரயில் பெட்டிகளை கொண்டு வரணும்னா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்காண்டி என்ன பண்ணுங்க, கொச்சின் துறைமுகத்துல இருந்து ரயில் பெட்டியை இறக்கி கொல்லத்துக்கு மாட்டு வண்டியில கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து பொருத்தி திரும்ப இந்த வண்டியை ஓட விட்டுருக்காங்க. இந்த வண்டி ஓடும் போது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மோசமான ஒரு தூரஸ்தம்லாம் நடந்திருக்கு. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.